எங்கள் ஊர் கன்னியம்மன் கோவிலில் இன்றைக்கி திருவிழாவாக கூழ் ஊற்றுறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் வந்து கூழ் செய்வாங்க. கூழ், குழம்பு, பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சு மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஊற்றிடுவாங்க. எல்லார் வீட்டு பொரியல், குழம்பு தனியாக, பொரியல் தனியாக, கூழ் தனியாக ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊர் மக்கள் எல்லாருமே வாங்கிட்டு வந்து குடிப்பாங்க. பார்க்கவும் சூப்பராக இருக்கும், அதை குடிக்கவும் சூப்பராக இருக்கும். இது பாருங்களேன், இந்த குடம் எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்க மல்லிப்பூவால். அது வந்து கண்ணு மாதிரி செஞ்சுருக்காங்க இல்லையா, அது வந்து எலுமிச்சை பழத்தில் செஞ்சது. இந்த தடவை வந்து நம்ம வீட்டு மாத்தில் நிறைய எலுமிச்சை பழம் பழுத்திருந்தா ஒரு 100 எலுமிச்சை பழத்துக்கிட்ட கோவிலுக்கு வந்து கொடுத்துருந்தோம். அதில் தான் வந்து சாமிக்கெலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஏதாவது ஒரு பொருள் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டு மரத்துலேருந்து காய்ச்ச எலுமிச்சை பழத்தை கோவிலுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்களும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து அந்த கூழெல்லாம் குடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து குடம் வந்து ஊர்வலமாக கோலம் போட்டு தட்டில் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெடி பண்ணி வச்சாச்சு.